Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 2, Complex Numbers, Exercise number 2.9. Choose the correct or most suitable answer from the given 4 alternatives. That question number 1, I to the power n plus I to the power n plus 1 plus I to the power n plus 2 plus I to the power n plus 3 is dash. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டாக வரும்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதான் கொஸ்டின் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், எண்ணுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் அப்ளை பண்ணால் நான் 1 அப்ளை பண்ணி பார்க்குறேன். 1 அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I to the power 1 ப்ளஸ் I to the power 2, 1 + 1 2, I to the power 3, I to the power 4 வரும். I to the power 1ன்றது I தான். I ஸ்கொயர் அப்படின்றது என்ன இருக்குன்னா -1 ஆயிரும். I கியூப் அப்படின்றது -i வரும். I to the power 4 அப்படின்றது 1 வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மல்டிபிள் ஆஃப் 4 எல்லாமே 4, 8, 12, 16 எல்லாமே இந்த பவர் எல்லாமே ஐக்கு நமக்கு 1 கிடைக்கும். ரைட்டு. இப்போ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது இப்போ +i -i 0 ஆயிரும். +1 - 1 0. இப்போ டோட்டலாக 0 ஆயிரும். இது மட்டும் இல்லை, எனி 4 கன்சிக்யூட்டிவ் பவர் 0வாக இருக்கும். ஐயோட எனி 4 கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் 0. இதை தான் நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம். சம் ஆஃப் 4 consecutive power sum of 4 consecutive power is 0. So therefore answer எந்த ஆப்ஷன் வரும்னா answer is 0 வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 1 answer is 0. Option 1 answer is 0. Okay, now the second question. Find the value of summation of I is equal to 1 to 13. Summation of I is equal to 1 to 13 வரைக்கும் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா I to the power n plus I to the power n minus 1 இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நான் இது ரெண்டா 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா summation of I is equal to 1 to 13 I to the power n plus summation of I is equal to 1 to 13 I to the power n minus 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு இதோட சம்மேஷன் எடுத்தோம்னா I to the power 1 plus I to the power 2 plus I to the power 3 இப்படியே போயிட்டு எது வரைக்கும் போகும்னா I to the power 13 வரைக்கும் போகும். ப்ளஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா I to the power 1 plus I to the power 2 இப்படியே போனால் எது வரை போகும்னா அங்கே 13 - 1 12 வரைக்கும் போகும். I to the power 12 வரைக்கும் இருக்கும். I to the power 12 I to the power 0ல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு I is equal to 1 போட்டோன்னா 1 - 1 0 I to the power 0 அடுத்து I to the power 1 அடுத்து போயிட்டு அப்படியே என்ன இருக்கும் I to the power 12 வரைக்கும் வந்துடும். இப்போ ஏற்கனவே போன சம்லேயே பார்த்தோம் ஐயோட பவர் 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் 0 ஆயிரும்னு பார்த்தோம். இப்போ I power 1, I power 2, I power 3, I power 4 வரைக்கும் 0 ஆயிரும். அதே மாதிரி அப்போது I power 5, 6, 7, 8 வரைக்கும் 0 ஆயிரும். I to the power 9, 10, 11, 12 வரைக்கும் 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் எது இருக்குன்னா I power அந்த 13th பொசிஷன் I மட்டும் தான் பாக்கி இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே I power 0 இருக்கு இல்லையா, I power 0 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். I power 1, 2, 3, 4, 5, 4 வரைக்கும் ஒரு 0. அதே மாதிரி 12 வரைக்கும் தனித்தனியாக 0. I power 0 மட்டும் ரிமைனிங் இருக்கும், மற்றதெல்லாம் 0 ஆயிரும். அப்போ என்ன ஆச்சுன்னா I to the power 1 இங்கே ரிமைனிங் I to the power 1 இருந்துச்சு, இங்கே I to the power 1, இங்கே I to the power 0 எனிதிங் பவர் 0 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் இஸ் 1 + I. ஆன்சர் இஸ் 1 + I. அப்போ இந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஆப்ஷன் நம்பர் 1 ஆன்சர் பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் 1 ஆன்சர் இஸ் 1 + I. இதான் செகண்ட் சப்டிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் formed by the complex number z, iz and z plus iz in the organ diagram. இந்த ஆர்கன் டயக்ராம் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்கன் டயக்ராமில் நம்ம இப்படி எடுத்தோம்னா சப்போஸ் இது ரியல், இது இமேஜினரி அப்படி எடுத்தோம்னா இங்கே இசட் இருந்தால் ஐஇசட் இந்த இடத்துல இருக்கும். இது ஐஇசட் இப்படி இருக்கும், இசட் ஐஇசட். அப்போ நமக்கு இதை கம்ப்ளீட் பண்ணும்போது இப்படி கம்ப்ளீட் ஆகும். அப்போ இது இசட் ப்ளஸ் ஐஇசட்டாக இருக்கும். அப்போ இசட் ஐஇசட்ன்றது 2 சைடாகவும் இசட் ப்ளஸ் ஐஇசட் ஹைபார்னிஸாக இருக்கும். இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்னோட ஏரியா நம்ம பார்க்குறதுக்கான ஃபார்முலா ½ × பேஸ் × அல்டிடியூட் அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்கிறோம், தே ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது இசட் அதாவது கொஸ்டின் நம்பர் 3ல் இசட் ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட் ஃபார்ம் a right angled triangle
right angular triangle. Z plus IZ is a hypotenuse. By area is equal to area of the triangle. Area is equal to half into base into altitude. Base வந்து z அப்படின்னு எடுத்தோம்னா altitude வந்து என்ன செய்யணும்னா izன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்யணும் 1/2 அப்படி இருக்கட்டும், மாடலஸ் ஆஃப் z அப்படி இருக்கட்டும், மாடலஸ் ஆஃப் i 1ன்னு வந்துடும். அப்போ மாடலஸ் ஆஃப் iz அகைன் z ஆயிரும். அப்போ 1/2 மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் வந்துடும். மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 1/2 மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் 1. இங்கேயும் நம்ம ஆன்சர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஆன்சர் இஸ் 1/2 மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ இதான் அந்த அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் சொல்கிறேன். the conjugate of the complex number is 1/i minus 2. 1/i minus 2. 1 divided by i minus 2. இப்போ இதோட then the complex number is, இது வந்து என்னோட கான்ஜுகேட்னா இதோட ரிவர்ஸ், என்னோட ஆப்போசிட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இசட் பார், இது இசட் பார்னு வச்சுட்டா இசட் கன்வர்ஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும்னா மாடலஸ் ஆஃப் இது வந்து 1க்கு கான்ஜுகேட் எடுத்தால் 1 தான் வரும். இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தால் ஐக்கு பதிலாக -i போடணும். -2 அப்படியே தான் இருக்கும். ஐக்கு மட்டும் தான் கான்ஜுகேஷனை பொறுத்தளவுக்கு ஐக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். ரியல் நம்பர் அப்படியே தான் இருக்கும், ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுலேருந்து மைனஸை காமன் எடுத்துகிட்டா -1 divided by i plus 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். 1 divided by -i minus 2ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இது என்ன ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் வந்து மைனஸை காமன் எடுத்து நியூமரேட்டரில் போட்டோன்னா -1 divided by i plus 2. இது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 -1 divided by i plus 2. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டட். இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக இசட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதோட மாடுலஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இசட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + i ஹோல் டு த பவர் 3 3i + 4 ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 8 + 6i 8 + 6i த ஹோல் ஸ்கொயர். இது கொடுத்துருக்காங்க. இதனோட மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போ இது மாடுலஸ் ஆஃப் இசட் எடுத்தோம்னா டோட்டல் மாடுலஸ் √3 + i whole to the power 3 into 3i plus 4 whole square whole divided by 8 plus 6i 8 plus 6i the whole square. இது டோட்டல் மாடுலஸ் எடுத்துட்டாச்சு. இப்போ நியூமரேட்டர் தனியாக மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் √3 plus i cube அடுத்து மாடுலஸ் ஆஃப் 3i plus 4 ஸ்கொயர் டிவைடட் பை, ஏன்னா இது ப்ராடக்ட் உள்ளபடி இதுக்கு முதல் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக எடுத்தாச்சு. அடுத்து அந்த ப்ராடக்ட் எடுத்தோம்னா இதுக்கு தனியாக ப்ராடக்ட், இது தனியாக ப்ராடக்ட் உள்ளபடி மாடல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாடலி அந்த கான்செப்ட் எடுத்தாச்சு. அப்போ டிவைடட் பை 8 + 6i 8 + 6i த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு என்ன செய்கிறோம், இதில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + i க்யூபை மேலே பவரில் எடுத்துக்கலாம். மாடுலஸ்க்கு மேலே வந்து அந்த பவர் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதாவது என்ன ரூல்னா இசட் ஸ்கொயர் அப்படின்றத இசட் டு த பவர் n அப்படின்றது இசட் பவர் n அப்படி எடுத்துக்கலாம். அப்போ என்ன செய்கிற இசட் க்யூப் எடுத்துட்டாச்சு. இது வந்து 3i + 4 இதுக்கு மேலே க்யூப் போட்டாச்சு. 3i + 4 க்யூப்பு. அதே மாதிரி இங்கே 8 + 6i அதுக்கு ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து modulus of x square plus y square, square root of x square plus y square தான் square root of 3 the whole square plus 1 square the whole cube, square root of 3 square plus 4 square whole to the power இது வந்து whole square not a cube whole square divided by square root of 8 square plus 6 square 8 square plus 6 square the whole square எடுத்துட்டாச்சு. இப்போ ஃபர்தர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 1 அப்படின்னு வரும். திஸ் ஒன் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 அப்படின்னு வரும். தட் இஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 + 36 ஸ்கொயர் வரும். இங்கே க்யூபு, இது வந்து ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 த ஹோல் ஸ்கொயர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இது வந்து ஹோல் க்யூபு, இது வந்து ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 the whole square போட்டாச்சு. 100 the whole square. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2, அப்போ 2 க்யூப்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்றது 5, அப்போ 5 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். டிவைடட் பை இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 100ன்றது 10 × 10 அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 square × 2 ×
2 cube வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25 டிவைடட் பை 10 ஸ்கொயர் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம் 2 ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு 25 இன்ட்டு 2 டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2 ஸ்கொயர் 4 25 இன்ட்டு 100. அப்போ என்ன ஆகும்னா 4 இன்ட்டு அப்போ 100 இன்ட்டு 2 டிவைடட் பை 100. அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரிமைனிங் வி ஹேவ் 2. ஸோ இதான் அந்த மாடுலஸ் வேல்யூ. இப்போது நம்ம கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3. ஆப்ஷன் 3 ஆன்சர் வந்து 2. ஓகே, now the 6th question. 6th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if z is a non-zero complex number such that 2i z square equal to conjugate of z, that is z bar, then modulus of z is what? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு given idea 2i z square equal to z bar modulus of z என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேக்கிங் modulus on both side, ரெண்டு சைடு modulus எடுக்கிறேன். 2i into z square modulus equal to modulus of z bar அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும் 2 அப்படி இருக்கட்டும். ஐக்கு மாடலஸ் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வரும். அப்போ 2 into 1 வந்துடும். அடுத்து வந்து மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இசட் பாருக்கு மாடலஸ் எடுத்தால் அகெயின் இசட் தான் வரும். இப்போ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். 2 into மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ மாடலஸ் ஆஃப் இசட்டை நான் காமன் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 2 into மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 or 2 into modulus of z minus 1 equal to 0. இப்போ 2 into modulus of z equal to plus 1. அப்போ modulus of z equal to 1 by 2. Since modulus of z வந்து not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. சம்லே வந்து என்ன செய்யணும் modulus of z வந்து not equal to 0. ஏன்னா நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாட் ஈக்குவல் 0ன்றனால என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of z equal to take modulus of z equal to 1 by 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 ஆன்சர் வந்து 1 by 2. Okay, now the question number 7. So if modulus of z minus 2 plus I is less than or equal to 2, then the greatest value of modulus of z is dash. இப்போ இதை பண்ணணும். இப்போ given என்னன்னு பார்த்தீங்கன்னா modulus of z minus 2 ப்ளஸ் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ரூல் எழுதுறேன். என்ன ரூல் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 அப்படின்ற என்ன சொன்னால் மாடுலஸ் z1 மைனஸ் z2 மாடுலஸ் இந்த மாதிரி இருக்கும். அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா 2 மைனஸ் ஐ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்டு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் ஐ அதுக்கு ஹோல் மாடுலஸ். பட் இதோட ரிசல்ட் நமக்கு 2ன்னு தெரியும். 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டு இப்போ இதுக்கு மாடுலஸ் பார்த்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ தட் இஸ் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z minus square root of 4 plus 1 அப்படின்றது என்ன ஆயிரும்னா 5 ஆயிரும். பட் 2 greater than or equal to modulus of z 5. இதை எப்படி கூட எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of z மைனஸ் இட் இஸ் ரூட் 5 இதுக்கு காமன் மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ்ஸு ஆக்சுவலி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 ரெண்டு ஒரே மீனிங் தான். இந்த கிரேட்டர் சைடில் தான் 2 இருக்குது, இங்கே கிரேட்டர் சைட் 2 தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஹோல் மாடலஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன சார் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் இசட் மைனஸ் ரூட் 5 இந்த மாடலஸ் தேவையில்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் ஏ டு மைனஸ் பிட்வீன் ஆல் த வேல்யூ யூ டேக் அந்த மாதிரி எடுத்துகிறோம். -2 to +2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ -2 to +2 எடுத்துட்டோம்னா பிறகு இதில் அவங்க வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ரூட் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 2 எடுக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 + ரூட் 5 2 + ரூட் 5. அப்போ இது எப்படி கூட சொல்லலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் 5 + 2. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதான் வந்து இல்லையா கிரேட்டஸ்ட் வேல்யூ.
ஓகேவா. ஸோ அந்த மாடலஸ் இசட்டோட கிரேட்டஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா √5 + 2. இதை வந்து நம்ம ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் √5 + 2. இப்போ ஆன்சர் எழுதும்போது ஆன்சர் ஆப்ஷன் வந்து 4, ஆன்சர் வந்து √5 + 2 அப்படின்னு வந்திருக்கு. The eighth question is if modulus of z minus 3/z equal to 2, then the least value of modulus of z is நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 8th question first start with the given என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of z minus 3 divided by z is equal to 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of z1 minus z2 always greater than or equal to modulus of z1 minus z2 அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் படி எப்படி எடுத்துக்கிறோம்னா modulus of z minus 3 divided by z is greater than or equal to modulus z minus modulus of 3 divided by z whole modulus அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இதோட ரிசல்ட் நமக்கு தெரியும், நம்பர் வந்து 2ன்னு தெரியும். ஸோ கிரேட்டர் than or equal to இப்போ எதனா செய்கிறோம் modulus of z மைனஸ் ஆஃப் இது 3 / modulus of zன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மாடுலஸ் தனித்தனியாக எடுக்கும்போது 3ன்னு வந்துடும் டிவைட் பை z. இப்போ அகெயின் நம்ம இதை எப்படி எழுதிக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹோல் மாடுலஸ் இருக்குது. therefore we can write what modulus of z minus of 3 divided by modulus of z modulus less than or equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அதாவது இந்த 2 கான்செப்டையும் கொண்டு வந்துடும். அப்போ அடுத்து என்ன செய்கிறோம், அகெயின் இதே மெத்தட் -2 less than or equal to modulus of z minus 3 / modulus of z less than or equal to 2 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இப்போ அவங்க லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. லீஸ்ட் வேல்யூ அப்படின்போது இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். எப்படி எதுனா -2 less than or equal to modulus of z minus 3 / modulus of z இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -2 modulus of z less than or equal to modulus of z ஸ்கொயர், அதாவது எல்சிஎம் எடுத்து அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா மாடலஸ் எடுக்கும்போது modulus of z ஸ்கொயர் -3 வரும், ஹோல் டிவைட் பை modulus of z இருக்குது, அது அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகுனா 0 less than or equal to modulus of z ஸ்கொயர் + 2 into modulus of z -3ன்னு வரும். ஸோ தட் இஸ் we can write modulus of z ஸ்கொயர் plus 2 into modulus of z -3 is greater than or equal to 0 அப்படின்னு வந்துருச்சு. greater than or equal to 0. இப்போ என்ன செய்யணும், இதுக்கு சம்மன் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா சம் வந்து 2 ப்ராடக்ட் வந்து -3. இப்போ 1 3 சார்னு எடுத்துங்க. இதில் வந்து என்ன செய்கிறோம், ஸ்மாலர் நம்பரில் மைனஸ் எடுத்துங்க. ஏன்னா இப்போ ஆட் பண்ணால் +2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் வரணும். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of z -1 into modulus of z + 3 greater than or equal to 0 0ன்னு வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன், modulus of z -1 equal to 0, modulus of z equal to +1, அதே மாதிரி modulus of z + 3 greater than or equal to 0 greater than or equal to 1. அப்போ modulus of z வந்து greater than or equal to z + 3 greater than or equal to 0, modulus of z வந்து greater than or equal to -3 greater than or equal to -3. அப்போ modulus of z வந்து not negative, modulus of z is not negative அப்படின்னு போட்டுட்டு therefore என்ன எடுத்துக்கிறேன், modulus of z வந்து greater than or equal to 1 அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டும் போது அப்போது 1 and above 1 அப்போது எது லீஸ்ட் வேல்யூனா 1 is the least value. அப்போ the least value of the modulus of z is 1. அப்போ சம் வரும். லீஸ்ட் வேல்யூவில் வரும்போது 1 இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. இப்போ ஆன்சர் எப்படி எழுதுகிறோம்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, ஆன்சரும் 1. இப்போ 9th கொஸ்டின் பார்க்குறோம். 9th வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் modulus of z equal to 1 then the value of 1 plus z divided by 1 plus z bar is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். 1 plus z divided by 1 plus z bar எடுத்துக்கிறேன். that is equal to 1 plus z அப்படியே இருக்கட்டும். 1 plus z bar அப்படின்றத 1 by z அப்படின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னால் 1 plus z அப்படியே இருக்கட்டும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் z plus 1 divided by z அப்படின்னு எழுதிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா 1 + z அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்க, மேலே கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா z டிவைடட் பை z + 1 அப்படின்றத 1 + zன்னு எழுதலாம். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். the answer is 8. ஆன்சர் இஸ் z. ஆன்சர் இஸ் z. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஆன்சர் இஸ் z. Okay, now the 10th question. The solution of the equation modulus of z minus z equal to 1 + 2i. 1 + 2i is the 4 options கொடுத்துருக்காங்க. இது எது இந்த சொல்யூஷன் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் கிவன். 10th கொஷனில் ஸ்டார்ட் வித் கிவன் எடுத்துங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z ஈக்குவல் டு 1 + 2i இது கொடுத்தாச்சு. இப்போ நான் இதுக்கு சொல்யூஷன் பார்க்குறதுக்கு என்ன சரி லெட்டு z ஈக்குவல் டு x + iy அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது x + iy மாடுலஸ் ஆயிரும் மைனஸ் ஆஃப் x + iy ஈக்குவல் டு 1 + 2iன்னு வரும். மாடுலஸ் அப்படின்னாலே √(x² + y²). இது -x - i × y that is equal to 1 + 2i. இப்போ அது ரியல் இமேஜினரி பிரிக்கிறேன். ரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா x² + y² - x ரியல் பார்ட்டு மைனஸ் ஆஃப் i × y is equal to 1 + 2i. இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டு. அப்படி ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா √(x² + y² - x that is equal to 1 ஈக்குவல் டு 1. அப்போ √(x² + y² equal to 1 + x அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அனதர் போர்ஷன் என்ன இருக்குன்னா -y is equal to 2, y is equal to -2, -y is equal to 2, y is equal to -2. இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இதில் அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் இம்ப்ளைஸ் x² அப்படி இருக்கட்டும், ஒய்க்கு பதில் மட்டும் என்ன சார் -2 the whole square போடுங்க, that is equal to 1 + xன்னு எடுத்துங்க. then √(x² + 4 equal to 1 + x 1 + xன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கூட பண்ணுவோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்போ என்ன ஆகும்னா x² + 4 equal to 1 + x the whole square வரும். இப்போ x² + 4 that is equal to a² + b² + 2ab 2xன்னு வந்துடும். இப்போ இந்த x² இந்த x² கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 4 equal to 1 + 2xன்னு இருக்கும். அப்போது 4 - 1 equal to 2xன்னு இருக்கும். அப்போ என்ன சொன்னோம் 4 - 1 3 equal to 2x. அப்போ 3/2 equal to x அப்படின்னு இருக்கும். 3/2x y is equal to இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது. therefore இந்த ஃபார்மேட் எப்படி எழுத போகிறோம், நம்ம ஆன்சர் ஃபார்மேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. z = x + iy ஃபார்மேட்டில் z = x + iy. எக்ஸ்ன்று பார்த்தீங்கன்னா 3/2 + i × y என்ன இருக்குன்னா -2 இருக்குது. அப்போ z = 3/2 - 2i அப்படின்னு எழுதணும். இது கொஸ்டினில் எந்த ஆப்ஷன் பார்க்குறோம், கொஸ்டினில் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் வந்து 3/2 + 2 3/2 - 2i 3/2 - 2iன்றது ஆப்ஷன் 1. அப்போ நம்ம ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷன் 1 ஆன்சர் எழுதணும். இப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 3/2 - 2i 3/2 - 2i. ஓகே, 11th கொஸ்டின். இஃப் modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3 and modulus of 9 times of z1 z2 plus 4 into z1 z3 plus z2 into z3 equal to 12, then the value of modulus of z1 plus z2 plus z3 is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 11th கொஸ்டினில் ஸ்டார்ட் வித் கிவன் கண்டிஷன். கிவன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கிவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 equal to 1 கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z1 equal to 1, மாடுலஸ் ஆஃப் z2 equal to 2, மாடுலஸ் ஆஃப் z3 equal to 3ன்னு கொடுத்தாச்சு. ரைட். இப்போ இதில் நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா z² இருந்தால் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். அதனால் என்ன செய்கிறேன், மாடுலஸ் ஆஃப் z1² equal to 1² வந்து 1 சொல்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z2² வந்து 2² வந்து 4 எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z3² equal to 9 போடுறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த z பார்ன்ற கண்டிஷன் போட முடியும். இப்போ z1² கண்டிஷன் வந்து z1 பார் that is equal to 1, z2 பார் that is equal to 4, z3 பார் that is equal to 9 எடுத்தாச்சு. இப்போ z1 பார் equal to 1/z1, z2 பார் equal to 4/z2,
z3 bar equal to 9 divided by z3. 9 divided by z3. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ z1 ப்ளஸ் z2 z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார் இதை ஆட் பண்ணிங்கன்னா 1 by z1 ப்ளஸ் 4 by z2 ப்ளஸ் 9 by z3ன்னு வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா z1 z2 z3 இப்படி எடுத்தோம்னா இப்போ இங்கே z1 போக z2 இன்ட்டு z3 இருக்குது ப்ளஸ் 4 இன்ட்டு z1 இன்ட்டு z3 இருக்கும் ப்ளஸ் 9 இன்ட்டு z1 இன்ட்டு z2 இருக்கும். எடுத்துட்டாச்சு, எல்சிஎம் எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னா z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார் இந்த மாதிரி இருக்குது. ரைட்டு. இப்போ இதுக்கு நான் மாடுலஸ் இருக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார் தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஹோல் மாடுலஸ் எடுத்தால் z2 இன்ட்டு z3 ப்ளஸ் 4 இன்ட்டு z1 z3 ப்ளஸ் 9 இன்ட்டு z1 இன்ட்டு z2 டிவைடட் பை z1 z2 z3 இருக்குது. z3. இப்போ அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூரா வந்து தனித்தனியாக இருக்க மாடுலஸை வந்து காமன் மாடுலஸாக எடுக்கலாம். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இதுக்கு வந்து அப்படியே காமன். ஏன்னா sum of conjugate of the complex number equal to sum of their conjugates தனித்தனியாக கான்ஜுகேட்ஸை காமன் கான்ஜுகேட்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்ட பிறகு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் செப்பரேட்டாக எடுக்கிறேன். இதுக்கு நியூமரேட்டர் தனியாக மாடுலஸ் ஆஃப் இதை அரேஞ்ச் பண்ணுறோம். 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிற போனோம் அப்படின்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் 9 into z1 z2 plus 4 into z1 z3 plus z2 into z3 divided by modulus of இது வந்து product of modulus of product of the complex number equal to product of their moduli modulus of z1 modulus of z2 modulus of z3 இந்த மாதிரி தனித்தனியாக ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். product of their moduli எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கான்ஜுகேஷனுக்கு திருப்பி நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா திருப்பி என்ன தான் வரும், வித்தவுட் த கான்ஜுகேஷன் வரும். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மாடுலஸ் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டாச்சு. ரைட்டு. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இப்போ z1 சம்மில் வந்து z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த நியூமரேட்டரோட வேல்யூ இதோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டரில் இங்கே வந்து z1 வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, z2 வந்து 2, z3 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 6 2 into 3 6ன்னு வருது. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 2 6 12 அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 2. இப்போது நம்ம சம்மில் போய் பார்த்தீங்கன்னா இது எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பாருங்கள், கொஷின் 11th கொஷின் பார்க்கும்போது 2ன்றது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எடுத்துக்கிறேன். ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன், ஆன்சர் 2. ஸோ இந்த 11th கொஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Okay, now question number 12. If z is a complex number such that z belongs to the complex number except real number, not a real number. Complex number is not a real number. Z is a complex number but not a real number. The slash வந்து not அப்படின்ற மீனிங். And z plus 1 by z is belongs to real number. But இந்த காம்பினேஷன் வந்து ரியல் நம்பரில் இருக்குது. தென் modulus of z is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ரூஃப் தான். என்ன எடுத்துக்கணும்னா 12th கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு வந்து z is a complex number. Z is a complex number. அப்போ 1 by z is a, which implies 1 by z is a conjugate of the complex number, conjugate of the complex number z. Conjugate of the complex number z ன்னு சொல்கிறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் இப்போ என்ன சொல்கிறோம், தட் இஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா கான்ஜுகேட் அப்படின்றது z பார். z பார் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்குது 1 by zன்னு இருக்குது. அப்போ z கிராஸ் மல்டிப்ளை z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு 1. அப்போ இது என்ன சொல்லணும்னா z பார் அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. ஸோ
z bar equal to 1 by z கிராஸ் மல்டிப்ளை பண்ண z bar equal to 1 அப்படின்னு வருது. மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் equal to 1. அப்போ மாடலஸ் ஆஃப் z equal to 1. அப்போ இது எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் பார்க்கும்போது ஆன்சர் வந்து 1 வருது. செகண்ட் ஆப்ஷன் 2, ஆன்சர் இஸ் 1. z1, z2 and z3 are complex numbers such that z1 plus z2 plus z3 equal to 0 and modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 equal to 1. Then z1 square plus z2 square plus z3 square is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 13th கொஸ்டினில் வந்து ஸ்டார்ட் வித் கிவன் ஐடியாவிலேருந்து எடுங்க. கிவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 equal to 1. மாடலஸ் ஆஃப் z1 அப்படின்றது என்ன சார்? மாடலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். z1 பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். z1 இஸ் ஈக்குவல் டு z1 பார் ஈக்குவல் டு 1 பை z1 பார் ஈக்குவல் டு 1 பை z1. இதே மாதிரி சிமிலர்லி z2 பார் ஈக்குவல் டு 1 பை z2, z3 பார் ஈக்குவல் டு 1 பை z3ன்னு எடுத்தாச்சு. ரைட்டு. And another one given condition பார்த்தீங்கன்னா now z1 plus z2 plus z3 the whole square actually equal 0 இருக்குது. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறேன். ஏன்னா z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர் வேணுன்றனால இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறேன். இப்போ 0 ஸ்கொயர் 0 தான். இப்போ z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு z1 இன்ட்டு z2 ப்ளஸ் z1 plus z2, z2, z3, z1 equal to 0. a square plus b square plus c square plus 2ab plus bc plus ca அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர் இது மட்டும் தான் நமக்கு வேணும். முதல்ல அந்த சைடு கொண்டு போயிருங்க. மைனஸ் ஆஃப் 2 டைம் ஆஃப் z1 z2 ப்ளஸ் z2 z3 ப்ளஸ் z3 z1. இப்போ -2 அப்படி இருக்கட்டும். z1 z2 z3 அப்படி காமன் எடுத்துருங்க. காமன் எடுத்துட்டாங்க என்ன இருக்குன்னா 1 பை z3 இருக்கும். இதில் வந்து 1 பை z1 இருக்கும். இதில் வந்து 1 பை z2 இருக்கும். 1 பை z2. ரைட்டு. இப்போது இங்கே -2 அப்படி இருக்கட்டும். z1 z2 z3ங்க அப்படி இருக்கட்டும். 1 பை z3ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 பை z3ன்றது என்ன வச்சுக்கலாம் z3 பார் ப்ளஸ் இது வந்து z1 பார் இது ப்ளஸ் z2 பார் அப்படின்னு இருக்கும். இப்போ -2 இன்ட்டு z1 z2 z3ங்க அப்படி இருக்கட்டும். இந்த பார் வந்து காமன் எடுத்துட்டோம்னா z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 காமன் பார் அப்படி எடுத்துக்கிறீங்க. அப்போது மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு z1 இன்ட்டு z2 இன்ட்டு z3. அப்போ இதனோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆகும். அப்போ 0 ஆகும்போது டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா z1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 ஸ்கொயர் ப்ளஸ் z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது கொஸ்டினில் இது எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது ஃபோர்த் ஆப்ஷனில் 0. அப்போ ஆன்சர் எழுதும்போது ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் 0. 14th கொஸ்டின் பார்க்குறீங்க. If z minus 1 divided by z plus 1 is purely imaginary, then modulus of z is என்ன ஆப்ஷன் பார்க்குறோம். இப்போ 14th கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா லெட் இப்போ என்ன எடுத்துக்கிறேன் z equal to x plus iy அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ z minus 1 divided by z plus 1 அப்படி எடுத்துகிட்டு zக்கு பதில் x plus iy போட்டுட்டோம் -1. இங்கே வந்து x plus iy plus 1 எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அது ரியல் இமேஜினரியை செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணிங்கன்னா x minus 1 plus i into y divided by x plus 1 plus i into y இருக்குது. இப்போ இது டினாமினேட்டர் காஞ்சுகேட் எடுக்கணும். x minus 1 plus i into y divided by x plus 1 plus i into y into காஞ்சுகேட் எடுத்தோன்னா x plus 1 minus iy divided by x plus 1 minus iy மாதிரி காஞ்சுகேட் எடுக்கிறீங்க. இப்போ காஞ்சுகேட் எடுக்கும்போது இங்கே என்ன நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட்டு. அப்போ x minus 1 இன்ட்டு x plus 1 ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட்டு இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி ரியல் பார்ட்டு. அப்போ மைனஸ் i இன்ட்டு i ஸ்கொயர் வந்து -1 அப்போ ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் y ஸ்கொயர் வந்துடும் ரியல் பார்ட்டு ப்ளஸ் i இன்ட்டு இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஒரு இமேஜினரி y இன்ட்டு x minus 1 ப்ளஸ்ஸு y இன்ட்டு x plus 1 divided by x plus 1 the whole square plus y square z bar a square plus b square அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறீங்க. இங்கே z minus 1 divided by z plus 1
இது வந்து என்னோட சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டு. ஸோ இது வந்து ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட்டு, ரெண்டுக்கு காமன். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியூர்லி இமேஜினரி. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட ரியல் போர்ஷன் வந்து 0வாக இருக்கும். தேர்ஃபோர் ரியல் போர்ஷன் ஆஃப் z - 1 டிவைடட் பை z + 1 ஈக்குவல் டு 0. இது டேரெக்டாக அவங்க கொடுக்கல, பட் நம்ம எதுலேருந்து எடுத்துக்கிறோம், இது பியூர்லி இமேஜினரி அப்படின்றதுனால ரியல் போர்ஷன் வந்து 0வாக இருக்கும். ரியல் போர்ஷன் வந்து 0வாக இருக்கும்னு எடுத்துட்டாச்சு. என்னோட ரியல் போர்ஷன் எடுத்துக்கிறது தான் ரியல் போர்ஷன். என்ன இருக்குன்னா x - 1 இன்ட்டு x + 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x - 1 இன்ட்டு x + 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே போனால் 0 ஆயிரும். அப்புறம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணுறோம். x இன்ட்டு a + b இன்ட்டு a - b a ஸ்கொயர் - b ஸ்கொயர் x ஸ்கொயர் - 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து என்ன சொல்கிறோம், மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சொல்லலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுறதுக்காக மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் போட்டாச்சு. மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து மாடுலஸ் ஆஃப் z தான் கேட்டிருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து 1 கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டினில் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். 1 வர்றது செகண்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 2 வந்து 1. ஸோ ஆன்சர் எழுதும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, sorry, option 2, answer is 1. Okay, now question number 15. Z equal to x plus iy is a complex number such that modulus of z plus 2 equal to modulus of z minus 2. Then the locus of z is, then the locus of z பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஐடியா தான். 15th கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு z ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா x plus iy இருக்குது. z equal to x plus iy கொடுத்துருக்காங்க. இப்போ modulus of z plus 2 is equal to modulus of z minus 2. z minus 2. z வந்து என்ன இருக்குன்னா x plus iy plus 2 இருக்குது. that is equal to x plus iy minus 2 இருக்குது. அப்போ x plus 2 plus i into y modulus that is equal to x minus 2 plus i into y அப்படின்னு இருக்குது. இதுக்கு இது எடுத்தோம்னா இது வந்து ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன செய்யணும், x plus 2 the whole square plus y square that is equal to square root of x minus 2 the whole square plus y square. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது x plus 2 the whole square plus y square that is equal to x minus 2 the whole square plus y square. இப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா x plus 2 the whole square equal to x minus 2 the whole square அப்படி இருக்குது. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ a square plus b square plus 2ab plus 2ab 2 into 4x that is equal to a square plus b square minus 2ab minus 4x plus x square. ரெண்டு இங்கிட்டு வந்து மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 4 இது கேன்சல் ஆயிரும். இப்போ இது இங்கே வச்சு நம்ம 4x plus 4x that is equal to 0, 8x is equal to 0. அப்போ x is equal to 0ன்னு இருக்கும். x equal to 0 அப்படின்றது ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்ன்றது இதில் பார்த்தீங்கன்னா இது ரியல், இது வந்து இமேஜினரி, இது வந்து இமேஜினரி. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன். கொஷினில் போய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இமேஜினரி ஆக்சிஸ், அதை தான் எழுத போகிறோம். ஆன்சர் ஆப்ஷன் 2, இமேஜினரி ஆக்சிஸ். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பார்க்கணும். 16th கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் 3 டிவைடட் பை -1 + i இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிறோம். 3 டிவைடட் பை -1 + i. இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஆர்குமெண்ட் ஆஃப் 3 டிவைடட் பை -1 + i ப்ளஸ் i எப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஆர்குமெண்ட் ஆஃப் 3 மைனஸு ஆர்குமெண்ட் ஆஃப் -1 + i -1 + i. இதோட ஆர்குமெண்ட் 0 ஆயிரும். இப்போ இதோட ஆர்குமெண்ட் பார்க்கணும். ஆர்குமெண்ட்றது என்னது, ஆர்குமெண்ட் ஆஃப் -1 + i. இதோட ஆங்கிள் பார்க்கணும். ஆங்கிள்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ ஆல்ஃபா முதல் பாருங்கள். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் yன்றது 1 டிவைடட் பை -1 தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப்
1/1 -1 வந்து மாடலஸ் விட்டு எடுத்தால் +1 ஆகிரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4ன்னு வந்துடும். ஆல்ஃபா வந்து π/4. இப்போ நம்ம ஆக்சிஸை பொறுத்தளவுக்கு என்ன எடுத்துக்கிறோம், இங்கே வந்து ரியல், இது வந்து இமேஜினரி. நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா x -1 y வந்து +1, x - y ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது -1 + i இருக்குது. அப்போது இது வந்து ஆல்ஃபா, இங்கே இருக்கிறது வந்து ஆல்ஃபா π/4. அப்போ நமக்கு இங்கே தீட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபான்னு வரும். தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. அப்போ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு π - π/4. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 4π - π/4. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3π/4. 3π/4 தீட்டா ஈக்குவல் டு 3π/4. அப்போ இந்த செகண்ட் போர்ஷனோட ஆர்குமெண்ட், இந்த இதோட ஆர்குமெண்ட்றது இதுதான். அப்போ என்ன செஞ்சிடோம்னா தேர்ஃபோர் ஆர்குமெண்ட் ஆஃப் 3 / 1 -1 + i that is equal to -1 + i equal to 0 minus of 3π/4. that is equal to answer is -3π/4ன்னு வரும். இது எந்த கொஷினில் போய் பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். கொஷினில் போய் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3π/4 வந்து தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் 3, ஆப்ஷன் 3. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 -3π/4 அப்படின்னு எடுத்தாச்சு. Question number 17 பார்க்குறோம். The principal argument of sin 40 degree plus I into cos 40 degree whole to the power 5 is dash. Whole to the power 5 is dash. இது எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு எங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். sin 40 degree plus I into cos 40 degree whole to the power 5 இருக்குது. வந்து நமக்கு cos ப்ளஸ் சிஸ் ஃபார்மேட்டு cos ப்ளஸ் I sin தான் வரணும். அப்போ அதுக்கு மாற்றிருக்கேன். நான் என்ன செய்யணுன்னா சைன் எப்படி மாற்றுறேன்னா cos of 90 degree minus 50 degree plus I sin of 90 degree minus 50 degree இப்படி நான் மாற்றிக்கிறேன். அதாவது cos 90 minus theta sin theta, cos 90 minus 40 degree, cos 90 minus cos 90 minus theta sin theta, sin 90 minus theta cos theta அந்த ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. அப்போ என்ன சொன்னோம், cos ஆஃப் இது எப்படி வரும்னா 50 டிகிரி, என்னோட சப்ட்ராக்ஷன் வழி 50 டிகிரி ப்ளஸ் I sin இது வந்து என்னாச்சுன்னா 50 டிகிரி. இப்போ நம்ம சிஸ் ஃபார்மேட்டு கன்வர்ஷன் பண்ணிட்டோம். சிஸ் ஃபார்மேட்லேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கோட பவர் வந்து நம்மகிட்ட 5 இருக்குது. இதோட பவர் 5. அந்த 5 இப்போ நான் இது பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். 5 வந்து டிமோவர்ஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா cos ஆஃப் 5 × 5 வந்து 250 டிகிரி ப்ளஸ் I sin 250 டிகிரி இப்படி வந்துடும். இந்த 5 வந்து டிமோவர்ஸ் தியரம், அதாவது டிமோவர்ஸ் தியரம் என்ன சொல்லணும்னா cos theta ப்ளஸ் I sin theta ஹோல் டு த பவர் n இருந்துச்சுன்னா cos n theta ப்ளஸ் I sin n theta அப்படி எழுதான்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி இப்படி எழுதிக்கிறேன். ரைட்டு. இப்போ இதனோட நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கிறேன்னா 360 டிகிரி மைனஸ் 110 டிகிரின்னு மாற்றுறேன். ப்ளஸ்ஸு I sin ஆஃப் 360 டிகிரி மைனஸ் 110 டிகிரி அப்படின்னு மாற்றிக்கிறோம். காஸ் ஆஃப் மைனஸ் 110 டிகிரின்னு வரும். திஸ் இஸ் ஆல்சோ I sin ஆஃப் மைனஸ் 110 டிகிரின்னு வரும். I sin ஆஃப் மைனஸ் 110 டிகிரி. அப்போது இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $110. இப்போ ஆன்சர் பார்க்குறீங்க. ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குது? ஏ ஆப்ஷன். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் ஆஃப் 110 டிகிரி. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பார்க்கணும். 18th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு x + iy ஃபார்மேட் இருக்குது. என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 2 × 5 × dash 1 + n² = is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பூரா என்ன இருக்குன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்குது, அதாவது ரியல் வேல்யூவாக இருக்குது. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட மாடுலஸுக்கு தான் அந்த மாதிரி வரும். இது மாதிரி நம்ம எக்ஸசைஸில் சம் போட்டிருக்கோம். இப்போ டேக்கிங் ஆன் மாடுலஸ்
டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு பண்ணுறேன். இது ரெண்டுலேயும் என்ன செஞ்சுறேன், இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனை டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு. அப்போ ஃபஸ்ட்டு ஹோல் மாடுலஸ் எடுக்கிறோம். ஹோல் மாடுலஸ் எடுத்துட்டா அடுத்து இண்டிவிஜுவல் மாடுலஸ் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் மாடுலஸ் எடுக்கும்போது 1 + i, அடுத்து வந்து 1 + 2i, அடுத்து 1 + 3i டேஷ் டேஷ் 1 + ni. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மாடல்ஸ் எடுத்துனா மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்கிறேன், ஸ்கொயர் ரூட் வேல்யூ 1² + 1². இது வந்து இன்ட்டு 1² + 2². இது வந்து 1² + 3² ப்ளஸ் டேஷ் டேஷ் 1² + n². தட் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் ஆல்சோ a square root of, then இட்ஸ் a square root of x² + y². x² + y². இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வந்துடும். இன்ட்டு இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² வந்து 4 + 1 5ன்னு வரும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² 9 9 + 1 10ன்னு வரும். 10 டேஷ் அப்படி வந்தோம்னா இது வந்து அப்படியே இருக்கும். 1² 1 இருக்கும் ப்ளஸ் n². இதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்குது. தட் இஸ் a square root of x² + y². இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா 2 × 5 × 10 × dash dash 1 + n², that is equal to x² + y² அப்படின்னு கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட் தான். இது எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷன். ஆன்சரில் பார்க்கும்போது ஆப்ஷன் 3 இது வந்து x² + y². ஏன்னா LHS = RHS அந்த கான்செப்டில். ரைட்டு, இப்போ 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 19th கொஸ்டின். If omega is not equal to 1 is the cube root of unity, 1 + omega whole to the power 7 equal to a plus b omega, then find the value of a comma b. So this is equal to ab என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, இப்போ நான் என்ன செய்கிறேன், 1 + omega whole to the power 7 எடுத்துக்கிறேன். 1 + omega whole to the power 7 என்ன வரும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் a cube root of unity. Cube root of unity என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 + omega + omega² = 0. அப்போ 1 + omega = என்ன செய்கிறேன், -(omega²) அப்படின்னு போடலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்கிறேன், -(omega²) whole to the power 7 எடுக்கிறேன். அப்போது இந்த whole to the power 7 எடுக்கும்போது -3 மைனஸாக வரும். omega power 7 = 14 வரும். அப்போ இது எப்படி எல்லாம் சொல்லலாம், -(omega 14)ன்றதை எப்படி எடுத்துக்கலாம், omega power 14 அப்படின்றத omega cube × omega cube × omega cube 6 9 omega cube 12. அப்போ omega² ரிமைனிங் இருக்கும். omega². எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega cube × omega cube அப்படி 1 2 3 4 டைம் எடுக்கும்போது 12 வரும், ரிமைனிங் வரும். ஸோ omega cube = 1. omega cube = 1 பிகாஸ் cube root of இதனால 1 வந்துடும். அப்போ இது எதோட ரிசல்ட்னு பார்த்தோன்னா 1 + omega whole to the power 7ஓட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா -(omega²). இது வந்து என்னோட ரிசல்ட்டு. நோ 1 + omega 7 = 1 + omega power 7 = -(omega²)ன்னு கிடச்சி. -(omega²) ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + omega எடுத்துக்கலாம். பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் இம்ப்ளைஸ் 1 + omega whole power 7ன்றது என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா a + b omega கொடுத்துருக்காங்க. a + b omega. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது விச் இம்ப்ளைஸ் a = 1 அப்படின்னு கிடைக்கும். b omega அப்போ b = 1. ஸோ இந்த ஆப்ஷன் இதில் எதில் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஆன்சர் பார்க்கும்போது ஆன்சர் வந்து 1,1. 1,1ன்றது ஃபோர்த் ஆப்ஷன் 1,1. அப்போ இதில் என்ன செஞ்சுட்டோம், 1 + omega whole power 7 அந்த சம்மில் கொடுத்துருக்கதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணி போட்டாச்சு. 14 எடுத்தாச்சு. அப்போ ஸ்கொயர் வருது. பட் -(omega²) இருக்குது. அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம். அதோட ரிசல்ட் வந்து 1 + omega வருது. அப்போ இந்த 1 + omega வந்து இந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணுறோம். a + b. ஏன்னா 1 + omega whole power 7ன்றது எதுக்கு ஈக்குவல்னா a + b omega ஈக்குவல். பட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + omega. a = 1, b = 1 முடிஞ்சு. ஓகே, 19th கொஸ்டின் கம்ப்ளீட்டட். Okay, question number 20. The principal argument of the complex number 1 + i × √3 whole to the power 2 whole divided by 4 × 1 + i √3 is இந்த எக்ஸ்பிரஷனோட ஆர்குமெண்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதானா, இதனோட இது பார்த்துக்குருவோம். நியூமரேட்டர் 1 + i × √3 1 + i × √3ஓட ஆங்கிள் ஃபார்மேட். அப்போ tan inverse of alpha = tan inverse of modulus of y by x. அப்போ that is equal to
tan inverse of modulus of y into root 3 divided by 1, that is equal to tan inverse of root 3 வரும். அப்போ that is alpha equal to எப்போ root 3 னா 60 டிகிரி, அப்போ pi by 3. டேனுக்கு வந்து 60 டிகிரி இருக்கும்போது root 3 இருக்கும், அப்போ pi by 3 எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஆல்ஃபா இங்கே வந்துருச்சு. இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இது ரியல், இது இமேஜினரி. அப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இதான் வந்து இப்போ ஆல்ஃபா. நமக்கு இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா 1 + i into root 3 இருக்குது. இப்போ தீட்டா வேணும்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ நம்ம தீட்டா ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா pi by 3ன்னு எடுத்துக்கிறீங்க. தீட்டா ஈக்குவல் டு pi by 3. இப்போ டினாமினேட்டர் வரீங்க. டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 1 - i root 3 இருக்குது. இப்போ 1 - i root 3 அதுக்கு ஆல்ஃபா பார்த்தோம்னா tan inverse of modulus of y by x, that is equal to tan inverse of modulus of minus of root 3 divided by 1, that is equal to tan inverse of plus root 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா மாடுலஸ் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ ஆல்ஃபா is equal to again இதே pi by 3 தான். பட் இங்கே வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரியல், இது இமேஜினரி. இப்போ எப்படி இருக்குன்னா x + 1 y வந்து -3, x + 1 y -3 இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கும். இப்போ இங்கே இதுதான் ஆல்ஃபா இருக்குது. இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக 1 - i root 3. இப்போ இங்கே தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா வரும். இங்கே தீட்டாவோட ஃபார்மில் என்ன வரும்னா -ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -pi by 3 இது வச்சாச்சு. அடுத்தது ஒரு 4 × i இருக்குது. இப்போ நமக்கு ஐயோட போலார் ஃபார்ம் வேணும். i is equal to என்ன சொல்லியிருக்கோம், cos pi by 2 + i sin pi by 2, cos pi by 2 + i sin pi by 2 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். cos pi by 2 + i sin pi by 2. இப்போ இதோட போலார் ஃபார்ம் நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட்டில் நம்ம எடுக்காமல் ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது இதை e பவர் i into pi by 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன e பவர் i into -pi by 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது அங்கே என்ன செய்கிறோம், e பவர் i into pi by 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்து z1 அந்த சம் படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம் படி நியூமரேட்டருக்கு என்ன இருக்குது அப்படின்னா e பவர் i pi by 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை e பவர் i pi by 2 இருக்குது இன்ட்டு e பவர் i into -pi by 3 இன்ட்டு -pi by 3. அப்போ என்ன e பவர் i இன்ட்டு இது வந்து 2pi by 3ன்னு சொல்லிடலாம். இது மல்டிபிள் எடுக்கும்போது 2pi by 3 டிவைடட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் i இன்ட்டு பேஸ் சேமாக இருக்குங்களா, பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன செய்யணும் pi by 2 -pi by 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். pi by 2 - pi by 3. அப்போ இன்னும் ஃபர்தராக இதை பண்ணும்போது என்ன செய்யணும் e பவர் i இன்ட்டு 2pi by 3 அப்படி இருக்கட்டும். e பவர் ஆஃப் i இன்ட்டு எல்சிஎம் 6 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன வரும்னா 3pi - 2pi, 3pi - 2pi e பவர் i இன்ட்டு 2pi by 3 ஹோல் டிவைடட் பை e பவர் i இன்ட்டு 3pi - 2pi. அப்போ என்ன வரும்னா pi டிவைடட் பை 6, i இன்ட்டு pi டிவைடட் பை 6. அப்போ என்ன செய்யணும் e பவர் i இன்ட்டு 2pi by 3 இன்ட்டு e பவர் மைனஸ் ஆஃப் i இன்ட்டு pi by 6. இப்போ இன்னும் ஃபர்தராக இதை பண்ணும்போது என்ன செய்யணும்னா e பவர் i இன்ட்டு 2pi by 3 -pi by 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். e பவர் i இன்ட்டு எல்சிஎம் வந்து அகெயின் 6ஆகவே எடுத்துக்கிட்டாலே 4pi - pi அப்படின்னு வந்துடும். e பவர் i இன்ட்டு 3pi டிவைடட் பை 6. இப்போ கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ e பவர் i இன்ட்டு pi by 2. ஸோ இது என்னன்னா cos pi by 2 மைனஸ் ஆஃப், சரி இது கூட தேவையில்லை. ஸோ என்னோடய ஆங்கிள் தான் வேணும். ஸோ ஆங்கிள் ஆர்குமெண்ட் ஆங்கிள் தீட்டா வந்து pi by 2. அப்போது இந்த கொஷினோட ஆன்சர் வரும்போது இந்த கொஷினில் பார்க்குறோம். இதில் 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஆன்சர் எப்படி எடுத்துக்கணும்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஆன்சர் வந்து pi by 2. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாகவே போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தரவாயிட்டிங்கன்னா ஒரு சிலதை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டு போட்டுடலாம். இப்போ நான் இந்த மைண்ட் கால்குலேஷனை போட முடியாதனால ஒரு சிலதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா எலாபரேட்டாக போட்டிருக்கேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்துருக்கீங்க 1 + i√3 ஆல்ஃபா = π/3. அடுத்தது ஆல்ஃபா π/3 தான் வரும். இங்கே வந்து தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இது ஆப்போசிட்டில் வரப்போகுது மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் 2 ஸ்டெப்பு கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா யூ வில் கெட் a ரிசல்ட். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 20 கம்ப்ளீட்டடு. இப்போ கொஸ்டின் நம்பர் 21 இருக்குன்னா, இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் x² + x + 1 = 0 அண்ட் ஆல்ஃபா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020 இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் எடுத்துக்கோன்னா x² + x + 1 = 0. இப்போ என்னோடய 2 ரூட் இருக்குது, அந்த 2 ரூட்டை கண்டுபிடிக்கப்படும். அதுக்கு என்ன ஃபார்முலானா x = -b ± (b² - 4ac / 2a அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். x = இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மைனஸ் பின்றது -1 ± (b² 1 ² 1 - 4 a × c எல்லாமே ஒன்று தான் / 2 × 1. இப்போ x = -1 ± (1 - 4 / 2. அப்போ x = -1 ± (3 / 2 வருது. அப்போ x = -1 ± இதுக்கு வந்து ஐன்னு எடுத்துங்க √3 / 2. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. ஆல்ஃபா அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா -1 / 2 ப்ளஸ்ஸு i × √3 / 2 இது ஆல்ஃபான்ற ஒரு சொல்யூஷன். பீட்டான்ற ஒரு சொல்யூஷன் -1/2 - i × √3 / 2. இதுதான் ஆல்ஃபா பீட்டா 2 சொல்யூஷன்ஸ் எடுத்தாச்சு இந்த ஈக்குவேஷனுக்கு. இப்போ வந்து இதை ஒன்று ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் இட் இஸ் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன எடுத்துக்கணும், ஒமேகா² எடுத்துக்கலாம். நம்ம அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்லேயே பார்த்துருக்கோம். இது ஒமேகான்னு, இது வந்து ஒமேகா² இருக்கும். ரைட்டு, அப்போ அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பவர் 2020 ப்ளஸ் பீட்டா பவர் 2020 தட் இஸ் ஈக்குவல் டு இதை அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு என்ன பார்த்துருக்கோம்னா ஒமேகா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒமேகா பவர் 2020 ப்ளஸ்ஸு ஒமேகா² பவர் 2020 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ ரெண்டோட பவர் சேமாக தான் இருக்குது. அதனால் நான் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா² எடுத்துக்கலாம். ஒமேகா ப்ளஸ்ஸு ஒமேகா² எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு -1. ஒமேகா ப்ளஸ் ஒமேகா² = -1. ஏன்னா கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கான்செப்ட் படி ஒமேகா 1 + ஒமேகா + ஒமேகா² = 0. அப்போது ஒமேகா ப்ளஸ் ஒமேகா² = -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினோட ரிசல்ட்டுடைய ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் -1. கொஸ்டின் நம்பர் 22 எடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 22 எடுத்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூஸ், இந்த இதோட வேல்யூஸ் எடுத்து இந்த ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக காஸ் ஆஃப் π/3 இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 4 வேல்யூஸ், எல்லா வேல்யூஸில் ஆல் 4 வேல்யூஸ் ஆஃப் cos π/3 ப்ளஸ் i sin π/3 ஹோல் டு த பவர் 3 / 4 3/4 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்கிறோம், வந்து இது 4th ரூட்ன்ற ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 உள்ளே கொண்டு வரும்போது டிமார்ஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா, காஸ் ஆஃப் 3π/3 ப்ளஸ் i sin 3π/3 அதாவது டிமார்ஸ் தியரம். டிமார்ஸ் தியரம் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டா ஹோல் டு த பவர் n = காஸ் n தீட்டா ப்ளஸ் i sin n தீட்டா அந்த கான்செப்ட் படி இதை நம்ம போட்டாச்சு. இப்போ 3 கேன்சல் ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா காஸ் π ப்ளஸ் i sin π அப்படின்னு இருக்கும். இப்போ இதோட பவரில் வந்து 1/4 இருக்குது, இதோட பவரில் என்ன இருக்குன்னா 1/4 இருக்குது. இப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் இதோட 2k π ஆட் பண்ணிக்கிறோம். 2k போலார் ஃபார்முக்காக 2k π ப்ளஸ் π ப்ளஸ் i sin 2k π ப்ளஸ் π ஹோல் டு த பவர் 1/4 இருக்குது. அகெயின் டிமார்ஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா cos of 2k π plus π whole divided by 4 plus i sin 2k π plus π divided by 4 where k is equal to 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக டிவைட் பை n-னா n - 1 வரைக்கும் போகும். இப்போ டிவைட் பை 4 இருக்கனால நமக்கு என்ன 4 - 1 அப்படின்றது இட் இஸ் 3.
4 minus 1 அப்படின்றது 3. இப்போ இந்த 4 ரூட்ஸை பார்க்க போகிறோம். 0 1 2 3யோட இந்த 4 ரூட்ஸை பார்த்துக்கிறோம். இப்போ k = 0வாக இருக்கும்போது if k = 0 இப்போ என்ன ரூட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கேக்கு 0 போட்டோம்னா என்ன இருக்கும்? காசுன்றது ஷார்ட் ஃபார்மில் சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சிஸ் 0 போட்டோம்னா π/4 மட்டும் இருக்கும். சிஸ் π/4 இருக்கும். அடுத்து வந்து k = 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன வரும்? கேக்கு 1 அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்க. 1 அப்ளை பண்ணால் 2π + π, அப்போது சிஸ் 3π/4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து k = 2 அப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்க. 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 is 4, 4π + π, 5π/4, சிஸ் 5π/4 கிடைக்கும். அடுத்து k = 3 எடுக்கிறேன்னு வச்சுங்க. k = 3 எடுத்தோம்னா 2 × 3 6π + π வந்து சிஸ் 7π/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ the product of this the product of all 4 values அப்படின்னு சொன்னால் sis of π/4 into sis 3π/4 into sis 5π/4 into sis 7π/4 இப்படி இருக்குது. இப்போ ப்ராடக்ட்னால என்ன செய்யணும்? z1 into z2 into z3 into இப்படி எடுத்துனா நம்ம ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ சிஸ் என்ன செய்கிறோம்? ஆங்கிள் வந்து π/4 ப்ளஸ் 3π/4 ப்ளஸ் 5π/4 ப்ளஸ் 7π/4 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ சிஸ் அப்படி போட்டுட்டு ஆட் பண்ணும்போது என்னன்னா 4π 9π ப்ளஸ் 7ன்றது 16π / 4 அப்படின்னு வந்துடும். 4π 9π 16π/4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சரி, இது ரெண்டு கேன்சல் பண்ணோம், 4 வரும். இப்போ சிஸ் 4πன்னு வரும். சிஸ் 4π அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஆக்சுவலி வந்து இதோட ஆன்சர் வந்து 1. சிஸ் 4π வந்து 1. எதனால் அப்படின்னா இப்போ காஸ் 2π + i sin 2π ஹோல் டு த பவர் 2ன்னு எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது டிமார்க் தியரி யூஸ் பண்ணால் 4π வரும். இப்போ காஸ் 2πயோட வேல்யூ வந்து 1, sin 2π வந்து 0. அப்போ 1 + 0 அப்படின்றது நமக்கு வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு அந்த ஆன்சரு. இப்போ நம்ம கொஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, ஆன்சர் இஸ் 1. ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 23, if omega is not equal to 1 is a cube roots of unity and determinate expression equal to 3k, then k is equal to what is the expression, what is the value? இந்த k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிட்டர்மினன்ட் எடுத்துக்கோங்க. டிட்டர்மினன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் -1, இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 1 இங்கே வந்து அகெயின் ஒமேகா ஸ்கொயர். இந்த இடத்துல ஒமேகா பவர் 7 இருக்குது. ஒமேகா பவர் 7 எப்படி எடுத்துக்கலாம்னா ஒமேகா பவர் 7 = ஒமேகா பவர் 3 × ஒமேகா பவர் 3 × ஒமேகான்னு எழுதலாம். அப்போ 1 × ஒமேகா அப்போ = ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். ஒமேகா பவர் 7 எப்படி தரேன்? ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் = 3kன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் = 3k. இப்போ நம்ம 11th படித்த அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ இந்த 3 ரோவை ஆட் பண்ணும்போது, தேர்ட் ரோ வச்சு ஆட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்பிரஷன் சிம்பிளாயிரும். அப்போ R3 → R1 + R2 + R3 இது 3 ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1 ஃபஸ்ட்டு 2 ரோ நோ சேஞ்சஸ் அப்படியே வச்சுக்கிறோம் தான். 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் -1 ஒமேகா ஸ்கொயர் இதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. தேர்ட் ரோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 1 + 1 + 1 3 ஆயிரும். இது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இது வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அந்த மாதிரி மாறிடும். தட் இஸ் = 3k. தட் இஸ் = 3k. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 அப்படி இருக்கட்டும். 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் -1 இங்கே வந்து ஒமேகா ஸ்கொயர் 3 0. இதோட ஆன்சர் 0 ஆயிரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் = 0. ஒமேகா கியூப் = 1 அப்படின்றது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி = 3k. இப்போ இந்த லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணும்போது 3 × எலிமினேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது விட்டுறோம். இப்போ 1 × ஒமேகா ஸ்கொயர் என்ன ஆகணும்? ஒமேகா ஸ்கொயர் minus of minus omega square -1. 1 × omega square minus of minus omega square -1 =
3k 3 into 3 3 cancel ஆயிரும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கே. இப்போது ஒமேகா ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு எடுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு கே. ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 மைனஸ் ஒமேகா. அப்போ -1 மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. அப்போ -1 -2 ஒமேகா ஈக்குவல் டு கே. சரி, -1 -2 அப்படி இருக்கட்டும். ஒமேகா இப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டில் 1/2 ப்ளஸ் I இன்ட்டு √3/2 1/2 ப்ளஸ் I இன்ட்டு √3/2 தட் இஸ் ஈக்குவல் டு கே. -1/2 ப்ளஸ் I இன்ட்டு √3/2. ஏற்கனவே நம்ம ஒமேகான்ற கான்செப்டை வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டில் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். -1/2 ப்ளஸ் I இன்ட்டு √3/2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ -1 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2/2 ப்ளஸ் I இன்ட்டு 2√3/2 ஈக்குவல் டு கே. இந்த 2 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ண ஒன்று 1 -1 ப்ளஸ் 1 ப்ளஸ் I √3 ஈக்குவல் டு கே. ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்குன்னா I இன்ட்டு √3 ஈக்குவல் டு கே. ஸோ இந்த மைனஸ் இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் மைனஸ் I இன்ட்டு √3 இன்ட்டு இங்கே மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் I இன்ட்டு √3 தட் இஸ் ஈக்குவல் டு கே. 1 இருக்குது -1 இருக்குது, √3 இன்ட்டு I இருக்குது -√3. அப்போ 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆன்சர் எழுதும்போது என்ன செய்கிறோம்னா ஆன்சர் ஆப்ஷன் 4 -I இன்ட்டு √3 அப்படி எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த இதில் ஏன் இந்த ஒமேகாலாம் அப்ளை பண்ணுறோம்னா, சப்போஸ் நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆன்சர் வந்து √3 அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கிறனால நம்ம கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் நமக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஃபார்மேட்லேருந்து இந்த ஒமேகாவோட வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணி அந்த ஃபார்மேட்டு கொண்டு வரோம். ஸோ நமக்கு அந்த 4 ஆப்ஷனில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்சரை நம்ம கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 23 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 24 எடுத்துகிறோம். the value of 1 plus √3 into I divided by 1 minus √3 into I whole to the power 10 is இந்த 4 ஆப்ஷன். இந்த 4 ஆப்ஷனில் எது நம்ம கரெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24ல் Z1 by Z1 எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் Z1 அப்படின்றத வந்து √3i அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. Z2ன்றத 1 மைனஸ் √3i அப்படின்னு எடுத்துகிட்டு ஹோல் டு த பவர் 10. இது தனியாக ஹோல் டு த பவர் 10, இது தனியாக ஹோல் டு த பவர் 10 நம்ம போட்டுக்கிற வேண்டி தான். ரைட்டு, அதாவது இந்த 10 ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம். இப்போ Z1ஓட போலார் ஃபார்ம் நமக்கு தேவை இருக்குது. இப்போ Z1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √3 இன்ட்டு I ஈக்குவல் டு R இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I சைன் தீட்டா. ஏன்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஃபார்மேட்டில் தான் ஆன்சர் இருக்குது, அதனால் அது நமக்கு தேவை. R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாச்சு. R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் √3 the whole square. That is equal to square root of 1 plus 3. That is equal to square root of 4. Then R is equal to 2. R is equal to 2. அப்போ அடுத்து என்ன செய்கிறோம், ஆல்ஃபா is equal to tan inverse of modulus of y by x. Modulus of y by x, that is equal to tan inverse of modulus of y by x. yன்றது என்ன இருக்குன்னா √3 divided by 1. That is equal to tan inverse of √3 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னென்னா பை பை 60 டிகிரி. 60 டிகிரின்றது பை பை 3. இது ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ இது வந்து எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை 3ன்னு எடுத்துக்கலாம். தீட்டா ஈக்குவல் டு பை பை 3. இதே மாதிரி சிமிலர்லி இதில் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சேமாக தான் இருக்கும். தீட்டா மட்டும் எப்படி மாறும்னா ஃபார் செகண்ட் ஒன்றுக்கு வந்து 1 மைனஸ் I இன்ட்டு √3க்கு வந்து என்ன ஆகும்னா தீட்டா மட்டும் மாறும். தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு மாறும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பை 3. ரிமைனிங்லாம் சேமாக தான் வரும். Z1 by Z2 அப்படின்றத அப்ளை பண்ணும்போது Z1 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1. Z1ன்றது என்ன எடுத்துக்கலாம், R1 தீட்டா 1 அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது R1 என்ன இருக்குன்னா 2 இருக்குது. இப்போ என்னென்னா காஸ் ஆஃப் பை பை 3 ப்ளஸ் I சைன் பை பை 3ன்னு இருக்குது. டிவைடட் பை Z2ன்றது என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பை பை 3 மைனஸ் I சைன், அந்த இங்கே மைனஸ் வரணும், சரி இங்கே கூட மைனஸ் போடுங்க, மைனஸ் பை பை 3 ப்ளஸ் I சைன் மைனஸு பை பை 3 அப்படி போட்டாச்சு. இப்போ பவர் 10. ஸோ ஹோல் டு த பவர் 10 எடுக்கும்போது 2 டு த பவர் 10 இன்ட்டு காஸ்
10 pi by 3 plus I sin 10 pi divided by 3 whole divided by 2 to the power 10 cos of minus 10 pi divided by 3 plus I sin minus 10 pi divided by 3. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும்போது நமக்கு இது ரெண்டும் நம்ம இதில் எடுக்கும்போது எப்படி வரும்னா காஸ் ஆஃப் இங்கே θ1 மைனஸ்ன்ற மாதிரி வரணும். அப்போது காஸ் ஆஃப் 10 pi by 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 pi by 3 ப்ளஸ் ஐ சைன் அதே நமக்கு திருப்பி வரும். என்ன வரும்? ஐ சைன் ஆஃப் 10 pi by 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 pi by 3 இந்த மாதிரி வரும். மைனஸ் ஆஃப் 10 pi by 3. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா z1 by z2 equal to r1 by r2 into cos θ1 minus θ2 plus I sin θ1 minus θ2. இப்போ என்ன வரும்னா cos of 10 pi by 3 plus 10 pi by 3 plus I sin 10 pi by 3 plus 10 pi by 3 20 pi by 3 plus I sin 20 pi divided by 3. இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டில் படி என்ன செய்கிறோம்? cos of 2 pi by 3 plus I sin 2 pi by 3 எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம்? டிமார்க் யூஸ் பண்ணி 10 இங்கே கொண்டு போயிட்டோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடும். அப்போ இதனோட ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sis 2 pi by 3 அப்படின்னு இருக்கு. that is equal to sis 2 pi by 3. ஆன்சர் வந்து இது வந்து ஆப்ஷன் 1 sis 2 pi by 3 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணலாம். Question number 25. If omega equal to sis 2 pi by 3 then the number of distinct roots of a determinant equal to 0 கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ இதில் நம்ம கிவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிவன் இருக்குன்னா ஒமேகா ஈக்குவல் டு sis 2 pi by 3 அப்படின்னு இருக்குது. sis 2 pi by 3ன்றது நமக்கு ஆல்ரெடி இந்த ரிசல்ட் தெரியும். நம்ம சம் போடும்போது பார்த்துருக்கோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்ற கான்செப்ட்டில் பார்த்துருக்கோம். -1/2 ப்ளஸ் I × √3/2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒமேகா ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன இருக்குன்னா sis 4 pi by 3ன்னு வரும். இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா -1/2 - I × √3/2ன்னு இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வேல்யூனால அப்படி டேரெக்டாக எடுத்துட்டாச்சு. இது மூலமாக இது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ரிசல்ட் என்ன எடுத்துனா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிவன் எக்ஸ்பிரஷன் எடுக்கும்போது 1 + z + ஒமேகா ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்ம அந்த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் பார்க்க முடியும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா நான் என்ன செய்கிறேன் 11th படித்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ C1 → C1 + C2 + C3 இந்த 3 நம்ம ஆட் பண்ணுறேன். இந்த 3 காலம்ஸ் ஆட் பண்ணுறேன். காலம் 1 வந்து 3 காலம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா z + 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். அது ரிமைனிங் டேர்ம் அப்படி தான் ஒமேகா இது ஒமேகா ஸ்கொயர் அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இது 3 ஆட் பண்ணால் அதே மாதிரி இது z + 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஒமேகா ஸ்கொயரு இங்கே என்ன 2 + ஒமேகா z + ஒமேகா ஸ்கொயரு இங்கே என்ன 1ன்னு இருக்கும். அடுத்து வந்து இதெல்லாம் z இங்கே ஆட் பண்ணும்போது அதே மாதிரி என்ன இருக்கும் z + 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரு இங்கே என்ன 1 z + ஒமேகா இப்படி வந்துருச்சு. ஒமேகா ஸ்கொயர் z + ஒமேகா ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா இங்கே எல்லாம் 0 வைக்கலாம். 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதில் z மட்டும் இருக்கும். மற்ற இது வந்து 0 0 0ன்னு ஆயிரும். அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஒமேகா z + ஒமேகா ஸ்கொயர் இது 1ன்னு வந்துடும். இது ஒமேகா ஸ்கொயர் 1 z + ஒமேகா அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஏதாவது 2 டேர்ம்ஸ் 0 வைக்கிட்டோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து R2 → R2 - R1 இது ரெண்டு செப்பரேட் பண்ணால் 0 ஆயிரும். அதே மாதிரி R3 → R3 - R1 R1ஓட செப்பரேட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது அப்படி இருக்குது. R1 அப்படி தான் இருக்குது. z ஒமேகா ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. பட் இதில் வந்து பண்ணால் z - z வந்து 0 ஆயிரும். இது then செப்பரேட் பண்ணும்போது என்னன்னா z + R2 - R1 z + ஒமேகா ஸ்கொயர் - ஒமேகான்னு வரும்.
ஏன்னா R2 மைனஸ் R1. அடுத்து வந்து R2 மைனஸ் R1, 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போட்டாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது R3 மைனஸ் R2 1 0. இப்போ 1 மைனஸ் ஒமேகா அப்படின்னு வந்துடும். இங்கே பண்ணும்போது என்னன்னா Z ப்ளஸ்ஸு ஒமேகா ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர், Z ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்துடும். சரி, விச் இம்ப்ளைஸ் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளைஸ் வந்துச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த 2 0 ஆயிரும். அப்போ இது மட்டும் தான் வரும். இப்போ Z இன்ட்டு எதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம்னா அந்த பர்டிகுலர் ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு Z ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா, அடுத்து வந்து 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குன்னா 1 மைனஸ் ஒமேகா, இது Z ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதை வச்சு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இசட்டுங்க அப்படி இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்படி கிராஸில் மல்டிப்ளை. அப்போ என்ன ஆகும்னா Z ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா இன்ட்டு Z ப்ளஸ்ஸு ஒமேகா ப்ளஸ்ஸு ஒமேகா ஸ்கொயர் இப்படி வந்துடும். மைனஸ் ஆஃப் இது 2 மல்டிபிள் பண்ணணும். 1 மைனஸ் ஒமேகா இன்ட்டு 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. R2 மைனஸ் R1 போது இது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இந்த இடத்துல மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், ஏன்னா R3 மைனஸ் R1 அப்ளை பண்ணுறனால. சரி, ரைட்டு. இப்போது விச் இம்ப்ளைஸ் Z ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மல்டிபிள் வித் Z மல்டிப்ளை பண்ணால் Z இன்ட்டு Z ஸ்கொயர் ப்ளஸ் Z ஒமேகா மைனஸு Z ஒமேகா ஸ்கொயர். அடுத்து இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் Z ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா க்யூபு மைனஸு ஒமேகா பவர் 4. அடுத்து இதை வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் Z ஒமேகா மைனஸு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒமேகா க்யூப். இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இது இந்த டேர்ம் அப்படி இருக்கட்டும். மைனஸ் ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மல்டிப்ளை வித் 1 இன்ட்டு 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா க்யூப் that is equal to 0ன்னு வந்துருச்சு. ஸோ விச் இம்ப்ளைஸ் இப்போ என்ன செய்யணும்னா ப்ளஸ் Z ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் Z ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். வேறு என்ன கேன்சல் ஆகும்னா ப்ளஸ் Z ஒமேகா மைனஸ் Z ஒமேகா கேன்சல் ஆயிரும். அடுத்து ஒமேகா ஸ்கொயர் வர்ற மாதிரி Z ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒமேகா க்யூப் தான் இருக்குது, ரைட், ஒமேகா பவர் 4, ரைட்டு. அப்போ அதே மாதிரி இதில் இது கேன்சல் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை. அப்போ என்ன எடுத்துக்கினா வெளியில் Z இருக்குது, இங்கே ஒரு Z ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒமேகா க்யூப் அப்படின்றது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒமேகா பவர் 4ன்றதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா. அப்போ என்ன ஆச்சுன்னா வெறும் ஒமேகான்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒமேகா ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா க்யூப் அகைன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. அடுத்து இங்கே வந்து மல்டிப்ளை வித் மைனஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப்ன்றது அகெயின் 1 எடுத்துக்கலாம். ஒமேகா க்யூப் வந்து 1 எடுத்துகிட்டு ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், இந்த ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா விச் இம்ப்ளைஸ் Z இன்ட்டு Z ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ Z க்யூப் ஈக்குவல் டு 0. அப்போ Zக்கு வந்து 0,0,0 இப்படி 3 ரூட்ஸ் இருக்கும். Zக்கு வந்து 0 0, அதாவது எல்லாம் கேன்சல் ஆன பிறகு Z ஸ்கொயர் Z க்யூப் ஈக்குவல் 0, 3 ரூட்ஸ் இருக்கும். அவங்க டிஸ்டிங்க்ட் ரூட்டுன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்க்ட் ரூட்னா ஒரே ஒரு ரூட்டு தான், ஏன்னா 0ன்றது ஒரு ரூட்டு தான், ஒரு ரூட்டு தான் 3 டைம் வந்திருக்கு. அப்போ அந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட் வந்து 1 தான். இதில் வந்து இந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட்டுன்றது இங்கே 1 தான், ஒரே ஒரு ரூட்டு தான். ஏன்னா 0ன்ற ஒரே ஒரு ரூட்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1. அப்போ கொஸ்டின் நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, ஆன்சர் 1. இதோட இந்த கொஸ்டின் முடியுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 25 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 1 மார்க்கில் எல்லா சம்மே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய கான்செப்ட் விஷயங்கள்லாம் ரீகால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால ரொம்ப பெரிய சம்மாக இருக்க முடியும், ரொம்ப நேரம் போட்டிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து தரவாக திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கும்போது சில விஷயங்களை நீங்கள் மைண்ட் கால்குலேஷனாகவே போடும்போது இன்னும் சம் வந்து நீங்கள் ஷார்ட்டாக போட்டுடலாம். ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள்.
ஸோ இது இல்லாமல் இந்த புக் பேக்கில் வந்து சம்மரி கொடுத்துருக்காங்க. சம்மரி ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துருங்க. சம்மரியில் வந்து அந்த நீங்கள் என்னென்ன பார்க்கணும், இது வரைக்கும் என்னென்ன ஃபார்மேட் பார்த்துருக்கீங்க அவ்வளோவுமே இதில் கொடுத்துருக்காங்க. சம்மரியில் வந்து டெஃபனிஷன்ஸ் இருக்குது, அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மாடுலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக ஒரு இதாக ரீகால் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அடுத்ததில் வந்து இதில் வந்து ஸ்கொயர் ரூட் கான்செப்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அகெயின் இந்த ப்ராப்பர்ட்டி, ரூட்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், போலார் ஃபார்மோட எப்படி மல்டிபிள் பண்ணுறது, எப்படி 2 போலார் ஃபார்மாக டிவைட் பண்ணுறது, அந்த கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டீமோவர்ஸ் தியரம் அதனோட எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் ரூட்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த கான்செப்ட், இது எல்லாமே ஃபுல்லாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.